சும்மா தானே இருக்க, நீ எல்லாம் ஒரு வேஸ்ட், நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை என்னோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு என்ன மாத்துச்சு அப்படிங்கறதா இந்த ஸ்டோரி. ஒரு கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, அதிகமா என்ன படிக்க வைக்கல, +2 வரைக்கும் தான் படிக்க வச்சாங்க. இன்னுமே கிராமத்துல சில இடங்கள் எல்லாம் பிள்ளைங்கள மேற்படிப்புக்கு விடுறது இல்ல. காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு தவறான வழியில போயிருவாங்களோ, அதனால கெட்ட பேர் ஏற்பட்டுருமோ, காலகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தணும், இதே மைண்ட் செட்டோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படித்தான் எனக்கு ஒரு மாப்பிளையும் பார்த்து கல்யாணமும் பண்ணி கொடுத்தாங்க. என்ன சென்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல மாப்பிள்ள, நல்ல குடும்பம், படிச்சவங்க, அந்த குடும்பத்துல எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க. என்னோட மாமியார், மாமனார், என் ஹஸ்பண்ட், நாத்தனார்னு எல்லாருமே நல்ல ஒரு எஜுகேட்டடான ஒரு ஃபேமிலி. அவங்களோட டிமாண்ட் என்னன்னா, சிட்டில இருக்கிற ஒரு பொண்ணு வேண்டாம், நல்ல ஒரு கிராமத்து பொண்ணு, ஓரளவுக்கு படிச்சிருந்தா போதும், நல்ல குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கணும், வீட்டு வேலை சமையல் எல்லாம் சிட்டாட்ட செய்யணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாம் எதிர்பார்த்து தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. கல்யாணமும் பண்ணி போனோம். ரொம்ப பயமா இருந்துச்சு. கிராமத்துல இருந்து ஒரு சிட்டிக்கு கல்யாணம் பண்ணி போறேன்னு ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனாலும் நல்ல வரன், நல்ல குடும்பம்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி வந்த எனக்கு நீட்டா ட்ரெஸ்ஸிங் கூட பண்ண தெரியாது. இல்ல மசன்னு வீட்டு வேலை எல்லாம் செய்வேன், வீட்டை சுத்தமா வச்சுக்குவேன், எனக்கு தெரிஞ்ச சமையல் எல்லாம் செய்வேன். நீங்க எல்லாம் மிஷின்ல போட்டு துவைக்க தெரியாது, எவ்வளவு துணியா இருந்தாலும் சரி கையில நல்லா துவைச்சு எடுத்து கொடுத்துருவேன். மொத்தத்துல நல்லா வீட்டு வேலை செய்வேன். எங்க வீட்டுல காடு தோட்டம் எல்லாம் இருந்துச்சு, ஆடு மாடெல்லாம் இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சு செஞ்சு எனக்கு பழக்கமாயிருச்சு. வீட்டு வேலையும் செய்யணும், ஆடு மாடுகளையும் கவனிக்கணும், அப்படித்தான் நான் வளர்ந்தேன். இந்த வீட்டுல வந்து எல்லா வீட்டு வேலைகளும் நான் தான் செஞ்சேன். சொல்ல போனா எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தோணல. ஆனா வித்தியாசமா சமைக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. மொபைல் பார்த்து சமைக்க கத்துக்கன்னு சொல்லுவாங்க, மொபைல கூட சரியா பார்க்க தெரியாது. அன்னைக்கு காலகட்டத்துல நான் அப்படித்தான் இருந்தேன். எல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணமும் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா தொட்டதுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நீ சட்டிப்பான கலவருக்கு தான் லாய்க்கு, நீ எதுவுமே லாய்க்கு கிடையாது, நீ ஒரு வெத்து வேட்டு, நீ ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ அப்படின்னு திரும்புற இடம் எல்லாம் அதே வார்த்தைகளை தான் கேட்பேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். எல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு. இப்பதான் நான் முடிவுக்கு வந்தேன், எல்லாத்தையுமே கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். எங்களோட நாத்தனார் குழந்தைங்க எல்லாம் மொபைல் பாப்பாங்க, எல்லா விஷயத்திலுமே நல்ல ஒரு புத்திசாலி குழந்தைகளா இருப்பாங்க. யோசிச்சேன், குழந்தைங்களுக்கு அவ்வளவு அறிவு இருக்கும் போது நாம ஏன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு ஒன்னொன்னா கத்துக்க ஆரம்பிச்சேன். பார்க்க கத்துக்க ஆரம்பிச்சேன், மொபைல்ல பார்த்து விதவிதமா சமையல் செய்ய கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்படின்னா என்ன கொஞ்சம் கொஞ்சமா வந்து மெருகேத்திக்கிட்டேன், நீட்டா ட்ரெஸ் பண்ற கத்துக்கிட்டேன். ஒரு சிட்டி வாழ்க்கையில எவ்வளவு நீட்டா வாழணுமோ அந்த எல்லா விஷயங்களையுமே நான் கத்துக்கிட்டேன். அப்புறமா வேக வேகமா வீட்டு வேலைகளை எல்லாம் முடிச்சு வச்சுட்டு ஒரு சில கிளாஸுகளுக்குமே போனேன். எனக்கு அந்த டைம்ல ஏத்தது டைலரிங் கிளாஸ் தான். டைலரிங் கிளாஸ்ல என்னென்னலாம் கத்துக்க முடியுமோ எல்லாத்தையும் தரோவா கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மாடியிலேயே எனக்காக ஒரு ரூம் கேட்டு வாங்கின அந்த ரூம்ல படிப்படியா மத்தவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் தைச்சு கொடுக்கறது, 10 பேத்துக்கு கிளாஸ் எடுக்கிறது அப்படின்னு என்னோட ஸ்கில்ல வந்து நான் இப்படிதான் வளர்த்துக்கிட்டேன். படிப்படியா போய் இன்னைக்கு 30 பேத்துக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். அந்த அளவுக்கு என்ன நான் தயார்படுத்திக்கிட்டேன். ஒரு படிச்சு வேலையில இருந்தா எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அதை விட இப்ப அதிகமாவே சம்பாதிக்கிறேன். சாதிக்கிறதுக்கு படிப்போ வயசோ எதுவுமே தடை கிடையாது, நம்ம முயற்சி மட்டும் தான் தடை. நம்ம சாதிக்கணும் அப்படின்னா முயற்சின்னு ஒரு விஷயத்தை எடுத்து வச்சா மட்டும் தான் அடுத்தடுத்து நம்மளால சாதிக்க முடியும். நம்மளால முடியுமோ முடியாதோ அது ரெண்டாவது பட்சம். ஆனா முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடி எடுத்து வச்சா மட்டும்தான் ஆமா எப்படி அப்படிங்கறத நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். என்னோட வாழ்க்கையிலும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. நெகட்டிவா பேசினவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நான் தேங்க் பண்ண விரும்புறேன். ஏன்னா அவங்க இல்ல அப்படின்னா அப்படியே தான் இருந்திருப்பேன். உன்னால எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு என்ன டிஸ்கரேஜ் பண்ணவங்கனாலதான் ரோசா வந்து நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஒரு விதத்துல என்னோட முன்னேற்றத்துக்கு அவங்க தான் காரணமா இருக்காங்க. சும்மா தானே இருக்க, நீ எல்லாம் வேஸ்ட், எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்னு சொன்ன என் மாமியார் என்னோட கணவர் வாயாலே நல்ல திறமசாலியான பொண்ணுதான் நீ அப்படிங்கிற ஒரு பேரையும் நான் எடுத்துட்டேன். நாம நினைச்சா முடியாததுன்னு இங்க எதுவுமே இல்ல. யூடியூப்ல ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண